ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான நாக்கில் எச்சி ஊறுற அளவுக்கு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். அப்படி என்னடா குழம்பு அப்படின்னு யோசிப்பீங்க. அது ஒன்றும் இல்லை, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான். முழு கத்திரிக்காய் போட்டு அதில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைச்சி அந்த மசாலாவில் கத்திரிக்காயை ஸ்டப் பண்ணி அந்த கத்திரிக்காயில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குழம்பு பண்ண போகிறோம். அந்த குழம்பை செஞ்சால் வீடே கமகமன் மணக்கும். அதே சமயம் அதை பார்க்குறப்போ உடனே நம்ம சாப்பிட்ணுமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு அந்த கலரு, மனம், ருசி இதெல்லாம் நம்மளை வந்து சாப்பிட தோணும். அந்த மாதிரியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் இப்போ நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். மசாலா வறுக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் என்னென்ன மசாலா போடுறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மசாலாவை என்ன பண்ணுறோம், எப்போ போடுறோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும். வாங்க பார்க்கலாம். மசாலா முதல்ல வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு மசாலா போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு வந்து 1 ஸ்பூன் பருப்பு மல்லி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி, நீங்கள் உங்களுக்கு அரிசி எந்த அரிசி வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் வரமிளகாய் ஒரு 4 மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கருக விடாமல் வறுக்கணும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கிற வேண்டியதுதான். மொறுன்னு இருக்கணும். நம்ம வறுக்கிறப்போ அது மொறுன்னு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடணும். கலரும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். நல்லா அதை கவனமாக வறுக்கணும். ரொம்ப கருகிருச்சுன்னா நம்ம குழம்பு வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். கத்திரிக்காய் பாருங்கள், முழுசாக நான் வந்து வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல சொத்தைக்காய் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நல்லா வெட்டுறப்பவே நமக்கு தெரிஞ்சிடும் உள்ள காய் வந்து சொத்தையாக இருக்கான்னு. இப்போ நான் பாருங்கள் மசாலா வந்து வருத்தம் பார்த்திங்களா, அந்த மசாலாவை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இது கூட கொஞ்சம் கலந்துடலாம். மொத்த மசாலும் போட தேவையில்லை, அது வந்து கொஞ்சம் குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அதனால் இதில் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கலந்துடலாம். உப்பு போட்டால் தான் கத்திரிக்காய் வதக்குறப்போ நல்ல உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்லா இருக்கும் இல்லையா, அதனால தான் உப்பு போட்டிருக்கேன். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கத்திரிக்காயில் ஸ்டப் பண்ணி வச்சுருவோம். நீங்கள் இது மாதிரி குழம்பு செய்கிறதுக்கும் வறுவல் பண்ணுறதுக்குமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் வந்து இந்த மாதிரி முழுசாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி மசாலா தடவி நம்ம குழம்பு செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த மசால் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி டேஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட்டில் சாப்பிட்டோம்னா நம்மளுக்குமே போர் அடிக்காது இல்லையா. அதனால் கொஞ்சம் வேறு மாதிரி மசாலா ட்ரை பண்ணி இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி வறுக்காமல் சும்மா ட்ரையாக பவுட்ரு பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலும் எல்லா குழம்புமே எல்லா புளி குழம்புக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு மிளகு குழம்பு இந்த மாதிரி குழம்புங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஃபுல் வீடியோ வந்து அந்த பவுடர் எப்படி அரைக்கிறது, என்னென்ன அளவுகளில் அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்து வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து அந்த வீடியோ போடுறேன். அதே போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா வீடியோ கேட்டிருந்தீங்க. நான் இன்னும் அந்த வீடியோ வந்து ரெடி பண்ணலை. அதனால் அதையும் சீக்கிரமாக ரெடி பண்ணி சிக்கன் மசாலா வீடியோவும் போட்டுறேன். நம்ம வீட்டில் நம்ம மசாலா வந்து பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா, கறி மசாலா, பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி மசாலா இதெல்லாம் நிறைய நம்ம கிச்சனில் போட்டிருக்கோம். அந்த பவுடருமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மட்டன் பவுட்ரு வந்து தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா வெளியில் இன்ஸ்டன்ட் மட்டன் மசாலா வாங்குவோம் இல்லையா, நம்ம வீட்டில் செய்கிறப்போ அந்த மசாலா நல்ல கம நல்ல மணத்தோடு இருக்கும். நம்மளும் செஞ்சு புதுசாக சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எல்லாத்துக்கும் மசாலா போட்டாச்சு. பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு, பூண்டு குழம்பு, இந்த கத்திரிக்காய் புளி குழம்பு இந்த மாதிரி குழம்புலாம் செஞ்சோன்னா தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டும் மனமும் அவ்வளோ அருமையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே வெந்தயம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த காரக்குழம்பு புளிக்குழம்புக்கு நல்ல ஒரு மனமும் ருசியும் வேணும்னா நீங்கள் வந்து வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். இதெல்லாம் நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். புதுசாக சமையல் கற்றுக்கிற பொண்ணுங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து கருவேப்பிலை, கூடவே ஒரு 20 போல் சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்துருக்கேன். இதை வதக்கி விடுவோம். கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும், அதுக்கப்புறம் மற்றதை சேர்ப்போம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி வதக்கிட்டு
அப்புறமா தான் நம்ம இதில் கத்திரிக்காய் சேர்க்கணும். அதனால் பார்த்து வதக்கிக்கோங்க. இல்லைன்னா அந்த வெங்காயம் வதங்காமல் அந்த பச்சை டேஸ்ட் வந்து நம்ம குழம்பு சாப்பிட்றப்ப கூட அப்படியே இருக்கும். அதனால் அந்த வெங்காயம் லைட்டாக பிரிஞ்சு வெளியில் வரும் பாருங்க, அந்த வெளியில் வர்ற மாதிரி வதக்கிக்கோங்க. நான் வதக்கிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். அந்த பூண்டோட தோலும் பாருங்கள் நல்லா சுருங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கணும். அப்போ தான் நம்ம குழம்பு ரெடியானதுக்கப்புறம் சாப்பிட்டப்ப கூட இந்த வெங்காயம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த பச்சை வெங்காயத்தோட அந்த ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து கத்திரிக்காய் மசாலா தடவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துட்றோம். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே பொறுமையாக வதக்கி விடலாம். அந்த கத்திரிக்காயோட கலர் மாறும் பாருங்க, அந்த மாதிரி இதில் வதக்கலாம். பொறுமையாக அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே வதக்குங்க. அப்போ அந்த மசாலா வந்து காயை விட்டு வெளியில் வராது, உள்ளே ஏவும் அப்படியே வேகும். அப்போ அந்த காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பொறுமையாக வதக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படியே வதக்க வதக்க பார்த்திங்கன்னா வீடே கம்மன்னு மணக்கும். அந்த மாதிரி மணமாக இருக்கும் வீடு. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக வதங்கிருச்சு. நீங்கள் இந்த குழம்பு வைக்கிறப்போ வீட்டுக்குள்ளே யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வீடு இப்படி மணமாக ஜம்முன்னு மணக்குதே அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி மணமாக இருக்கும் வீடு. அதே போல் கத்திரிக்காயோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நல்லா வதங்கி அந்த மசாலாலாம் பிடிச்சி, உப்பெல்லாம் வேறு நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதனால் உப்பெல்லாம் பிடிச்சி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு. சரி விடுங்க. இப்போ இந்த டைமில் 3 தக்காளியை அரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த கத்திரிக்காயோட சேர்ந்து அந்த தக்காளியோட புளிப்பும் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு. நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா அங்கங்கே அப்படியே ஒவ்வொரு அந்த தோலெல்லாம் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் இந்த குழம்புக்கு நல்லா இருக்காது. அதனால் தக்காளியை அரைச்சி சேர்த்துட்டு அந்த தக்காளியும் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ மற்ற மசாலாவை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மசாலா அரைக்கிறப்போ காஷ்மீரி சில்லி தான் சேர்த்தேன். அதில் காரம் வந்து அந்தளவுக்கு இருக்காது. அதனால் நார்மல் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டு காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும், அதனால கொஞ்சம் நான் காரமாக சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வதக்கி விடுவோம். நல்லா இந்த மாதிரி அந்த மசாலா எல்லாம் நல்லா வதக்கிட்டு இப்போ நல்லா அந்த மசாலா வதங்கினதுக்கப்புறமா இப்போ புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கோங்க. அதே போல் புளி சேர்க்குறதும் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக புளி சேர்க்கக்கூடாது. அந்த புளிப்பு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப வாயில் வச்சதுமே அப்படியே ஒரு மாதிரி ஐயோ அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி புளிப்பு இருக்கக்கூடாது. நல்லா சாப்பிட்ற புளிப்பாக இருக்கணும். அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இருந்தால் போதும். நிறைய புளியெல்லாம் தேவையே இல்லை. தேவையான உப்பு நம்ம கத்திரிக்காயில் ஸ்டப் பண்ணுறப்போ உப்பு போட்டோம், அதை பொறுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா இனியும் நம்ம இதில் மசாலா சேர்க்க வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட கொதிச்சிட்ருக்கு. அந்த டைமில் நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். நம்ம முதல்ல வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயில் தடவினதுக்கப்புறம் மீதி இருக்கிற மசாலாவை அப்படியே சேர்த்து விட்டுறணும். அந்த மசாலா வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே அந்த குழம்புல சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டு கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டு இறக்குறது தான். அவ்வளோதான் பாருங்கள். அப்படியே குழம்ப பார்த்தாலே தக 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 தகன்னு அப்படியே மின்னுது பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இதை அப்படியே எடுத்து சாப்பிடணும், அப்படி ஒரு எச்சி ஊறுது. நீங்கள் உண்மையாகவே வீட்டில் தாளிக்க ஆரம்பித்த உடனேவும் ஐயோ இதை எப்படா சாப்பிட்லான்னு தோணும். அந்தளவுக்கு வீடே மனமாக இருக்கும், டேஸ்ட் அப்படி இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன், அவ்வளோதான். ஊற்றிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் மல்லித்தலை கருவேப்பிலை எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். இதில் வேறு எதுவுமே வேண்டாம். அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டாலே போதும். வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். பாருங்கள், கத்திரிக்காய் ஒன்று முழுசாக இருக்குது, ரொம்ப குழஞ்சி போகலை. அதே போல் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம வதக்குனப்பையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 3/4 பக்குவத்துக்கு வெந்திருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம 5-7 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சுருக்கோம். அப்போ கத்திரிக்காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குழம்பே பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி அந்த கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கே வருவாங்க. அந்த குழம்பை உடனே காலியாரம் நானே எடுத்துகிட்டு போகிறேன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நானே இப்போ எப்படா சாப்பிட்லான்னு காத்துட்ருக்கேன்.